Hi guys, welcome to Bake and Cook with Hari. நேத்து வீடியோல டே 5க்கான நவராத்திரி பிரசாதங்கள் பார்த்தோம். நீங்க இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பாருங்க. இந்த வீடியோல டே 6க்கான நவராத்திரி பிரசாதங்களை நான் பண்ணது. வெல்கம் ட்ரிங்க்குக்காக நன்னாரி சோடா, இனிப்பு பிரசாதத்துக்காக நெய்யப்பம், கார பிரசாதத்துக்கு புளியவுல் செஞ்சிருக்கேன். எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். நன்னாரி சோடா செய்யறதுக்கு சர்விங் கப்ல கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்து 1/4 கப் நன்னாரி ஜூஸ், 3/4 கப் சோடா சேர்த்துனா ரெஃப்ரெஷிங்கான நன்னாரி சோடா ரெடி. நெய்யப்பம் செய்யறதுக்கு பேன்ல 100 கிராம் வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து அடுப்புல வச்சு வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டு வடிகட்டி தனியா வச்சுக்கோங்க. மிக்சர்ல 2 வாழைப்பழத்தை அரைச்சு வெல்லத்துல சேர்த்தி கூட ஒரு ஏலக்காவோட பொடி, கூட 1 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட 1/2 கப் தண்ணி, 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிருங்க. அடுப்புல பணியாரங்கல் வச்சு சூடானதும் நெய் விட்டு சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பேட்டர் கெட்டியா இருந்தா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சு வச்சுக்கோங்க. கரைச்சு வச்ச மாவை ஒவ்வொரு குழிலையும் ஊத்தி 2 சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்தா நெய்யப்பம் ரெடி. புளியவுல் செய்யறதுக்கு 1 கப் அவுல்ல தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து பருப்பு, கடலை பருப்பு, கருவேப்பிலை, 3 வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம், 1/4 கப் புளி தண்ணி, உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு புளி பச்சை வாசம் போனதும் ஊற வச்சிருக்க அவுல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணா புளியவுல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.